சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது இதுவரை அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அண்ணா அறிவாலயம் வந்த அவர்களை திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. இதையடுத்து தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞரையா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.